ஏன் எனக்கு 4th டெஸ்ட் சொல்லியிருக்காங்கல்ல அதுக்கு தான் படிக்கிறேன். போட்டாங்க டெஸ்ட்டு டெய்லி இருக்கும் வச்சு சப்ஜெக்ட்டுக்கு 4 கணக்குன்னு மாற்றி மாற்றி டெஸ்ட் வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு உட்காந்து மாமாவுக்கு படிச்சுட்டு இருப்பியா? இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸு ஃபிலிப்ஸ் நம்மளுக்கு 4 டிக்கெட் வாங்கி வச்சிருக்கான். சீக்கிரம் கிளம்ப போவோம். அப்போ இன்னைக்கு கிளாஸ் என்ன பண்ணுறது? எப்பா சாமி செமஸ்டருக்கு 90 நாள் கிளாஸ்னு நடந்துட்டு தான் இருக்குமா? ஒரு நாள் கட்ட சொன்ன தலைமுறை கிளம்பி சீக்கிரம். இல்லை வினோத, என் வீட்டை பற்றி தான் உனக்கு தெரியும்ல, மொத்த குடும்பமும் என்ன நம்பி தான். எப்பா சாமி நான் ஒன்றும் டாட்டா பில்லா குடும்பம் இல்லை. குடும்பத்தை பற்றி யோசிச்சு நம்ம நிலைமை என்ன வருது? கிளம்புறா சார் தெரியும்ல, இன்னைக்கு தலைவர் 2 கெட்டப்பு. ஆமா மச்சி, அப்பா மகனும் அவரே தான் பண்றாரு. ரிவிஸ் என்ன தெரியும்ல, மிஸ் பண்ண அப்புறம் வருத்தப்படுது. ராசா, இந்தப்பா புது செருப்பு. இப்போ எதுக்குப்பா புது செருப்பு? நேற்று ராத்திரில இன்ஜின் கிடந்தல, அந்த காசை வச்சு போய் டாக்டர் பார்த்துக்கலாம்ல. வீடியோ வேலை செய்யறவங்களாம் இரும்புலாம் சாதாரண விஷயம் தான். ஹாஸ்பிட்டல் போய் டாக்டருக்கு செலவு பண்ணுறது ஒரு சுக்கு தண்ணி வச்சு கொடுத்தா நல்லா இருக்குது. வெளியூரில் போய் படிக்க போகிற ஒரு புது செருப்பு போட்டு போகுது. எவ்வளோ புண்ணியம் வந்து காசு செலவு பண்ணி நம்ம படிக்க வைக்கலாம். ஒரு வந்து தப்புனால இதுதான் செய்ய முடியலாம். போய் நல்லா படிக்கலாம். குமரா என்னடா? இல்லை வினோத, நான் வரல. மச்சான் ஏதாவது ஒரு பிரச்சனை அன்னைக்கு இப்படிதான் கொஞ்சமா பீர் ஐட்டம் கொடுத்தா இல்லை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு எல்லாம் அம்மா அப்பா எப்படிடா சாமி வச்சே இந்த வாழ்க்கையெல்லாம் சாமியார வாங்கணும் ஒன்றும் அவசியம் இல்லடா. இதெல்லாம் என்ஜாய் பண்ண லைஃப் வச்சு வச்சே நீ இல்லைன்னா படத்தை என்ஜாய் பண்ண முடியாது. நான் ப்ளீஸ் மச்சான் வர சீக்கிரம் இருக்கலாம் போகலாம் நீ வாடா. சொல்லுமா. என்ன நிற்க போதா? மா மா பாப்பா வட்டி கம்பெனி அனுப்பதா சொன்னியா? மா நான் பாருமா. மூட்டை கட்டி விட்டு பார்த்தீங்க சங்கடமா இருக்குமா? அதுக்குள்ள நல்லா படிக்கணும்ல. நீ மச்சான் லாஸ்ட் டைம் வரியா இல்லையா? இல்லை வினோத, மன்னிச்சு விடா, நான் வரல. டேய் மச்சான் நான் 2 பேரும் படத்துக்கு வரலடா. நீ உன் சவகாசமே தேட வேண்டிய குமரா, நமக்கு முன்னாடி எப்பவும் 2 பாதை திறந்து கிடக்கும். ஒன்று வெளிச்சத்தோட பாதை, இன்னொன்று இருட்டோட பாதை. வெளிச்சத்தோட பாதை கடவுள் பாதை. நமக்குள்ளேருந்து புத்தியாக நின்று அந்த பாதையை காட்டுறவனும் கடவுள் தான். வழியும் அவன் தான், ஒளியும் அவன் தான். குழப்பம் வரும், பயம் வரும், பிரார்த்தனையால் அவனை கெட்டியாக பிடிச்சிக்கோ. அவன் உனக்கு சரியான வழியை காட்டுவான். இன்றைக்கி நிலைமையை பார்த்தெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் மாறும். உனக்கான நாள் வரும். அது வர்ற வரைக்கும் மன உறுதியோடு இரு. புரியுதா?